எப்ப பீலியாமுடைய கண்களை திறந்தாரோ, வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அநேகருடைய கண்கள் குருடாக்கி வச்சிருக்கான் சாத்தான். அநேகருடைய கண்கள் பொருளாசை, பெண்ணாசை, பொன்னாசை எல்லாத்தையும் கொண்டு அநேக ஊழியக்காரிகளுடைய கண்களை பிசாசானவன் குருடாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான். எதிராளியாக வந்து முன்னே நிற்கிற உருவின பட்டயத்தை வைத்துக் கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய தூதனை பார்க்காதபடிக்கு அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய குருடாக்கப்பட்டிருக்கிறது, குருட்டாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகி, கண்கள் குருடாகி, வாய்கள் ஊமையாகி போய்விட்டது. ஆவிக்குரிய ஊமை. என்னன்னா கர்த்தர் சொல்லாத வார்த்தை எல்லாம் சொல்றது. கர்த்தர் இப்படி சொன்னாரு, தீர்க்க தரிசனம்.